ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் SVHS சமையல் vlogs. இன்னைக்கு நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் இதுதான் ஸ்பெஷல். அங்க செய்யறதுன்னு பாத்துடலாம். பிள்ளையார்பட்டி மோதகம் செய்ய தேவையான பொருள் பாத்துடலாம். 1 கப் பச்சரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க, நம்ம பச்சரிசியா இருக்கணும் அவ்வளவுதான். 1/2 கப் சிறுபருப்பு, 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 ஸ்பூன் நெய். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக நம்ம மாவு அரைக்கணும், கொழுக்கட்டை சரியா வரல, விரிசலா வருது, அந்த டென்ஷன்லாம் எதுவுமே இல்லாம ஈஸியா செஞ்சிடலாம். பாருங்க, இந்த அரிசியை நம்ம 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம துணியில காய போட்டுக்கலாங்க. இது எப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம காய வச்சுக்கலாம். பாருங்க, கையில இந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு நம்ம அரிசியை காய வச்சுக்கலாம். இது இப்ப நம்ம அரிசியில போட்டு கொஞ்சம் ரவை மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்க பேன் வச்சுட்டு பாசிப்பருப்பை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்க, பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. நம்ம இத அரிசி மாதிரியே இதையும் கொரன்னு நம்ம அரிசியில போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. பாருங்க, இப்ப இந்த சின்ன பான் வச்சுட்டு எடுத்து வச்ச 1/2 கப் வெல்லத்தை கரைச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா வெல்லத்துல கல்லு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நம்ம வடிகட்டிக்கலாம். நீங்க வச்சிருக்க வெல்லம் சுத்தமா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம் டைரக்டா. இதுல ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்திக்கலாம். கரைட்டவங்க. இது கரையிறதுக்குள்ள நம்ம பருப்பு ஆறிடுச்சு, அதை போய் எல்லாம் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்க, பேன் வச்சாச்சு. இந்த கப்ல தாங்க 1 கப் அரிசி, 1/2 கப் பாசி பருப்பு எடுத்தேன். 1/2 கப் ஆச்சு. அதுக்கு நம்ம 3 கப் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க. தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, மிக்சியில அரிசிய ரவா மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சாதாங்க நல்லா இருக்கும். அது கொஞ்சம் நேரம் வெந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம அரைச்ச அரிசியை போட்டுடலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்க, பருப்பும் அதே மாதிரி தான் கொரன்னு அரைச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை சிம்ல வச்சே கலருங்க. கட்டி இல்லாம கலரி விட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே சிம்லயே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு அப்படியே தண்ணி பத்தலைன்னா லைட்டா ஊத்திக்கோங்க கொஞ்சமா. நீங்க இது அப்படியே சிம்லயே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா வெந்து வந்துருங்க. ஏன்னா நம்ம அரைச்சிதான் போட்டிருக்கோம், அதனால வேகத்துக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. பருப்பும் வறுத்து தான் போட்டிருக்கோம். இதை மூடி போட்டு மூடிடலாம். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் வேக வைக்கும் போது நடுவுல கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம வடிகட்டி வச்ச வெல்லத்தை இதுல ஊத்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுல நம்ம வெள்ளை தண்ணி போட்டதால கொஞ்சம் நல்லா இலக்காயிடும். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம கிளறிட்டே இருந்தா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற ஷேப்புக்கு வந்துடும். எப்பவுமே நம்ம ஸ்வீட் பண்ணா அதுல ஒரு பிஞ்சு உப்பு போட்டாதாங்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு இதுல போட்டுக்கலாம். உப்பு போட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது லைட்டா உப்பு போட்டு செஞ்சாவே அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். எடுத்து வச்ச ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நெய்யும் போட்டுக்கலாங்க. நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் போட்டதுக்கு அப்புறம் நல்லா திரண்டு வந்துடும். இப்ப நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நல்லா திரண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா கட்டி ஆயிடுங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. நம்ம மாவு அரைச்சி அதை ஜெலிச்சு அதை மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை விரிசலா வருது, நல்லா வரல அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம ஒரு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற வச்சுக்கலாங்க. அப்பதான் நம்ம உருண்டை ஷேப்பை பிடிச்சி வைக்க முடியும். ஆறட்டங்க. பாருங்க, ஆறிடுச்சு. இப்ப நம்ம இதை நமக்கு தேவையான ஷேப்ல பிடிச்சிக்கலாம். கையில கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க. நல்லா நெய் தடவி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்ப நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இந்த துணியிலேயே நம்ம செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி வெந்தது தானேங்க, அதனால ரொம்ப நேரம் வேகத்துக்கு டைம் எடுக்காது. நான் சும்மா கார்னிஷ்காக இது மேல முந்திரி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு
10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்க, சூப்பரா மோதகம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆனாலும் இதே மாதிரி தாங்க இருக்கும். சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கூட சமைக்கும் போது அன்போட சமைச்சிருங்க. அப்படி இப்படி இருக்க சமையல் கூட அசத்தலா இருக்கும்.